தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங், பாஜ எம்பியும் கூட. இவர் மீது சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட சில மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் புகார் கூறினர். பிரிஜ் பூஷன் பதவி விலக வலியுறுத்தி வீதிகளில் போராடினர். விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டதால் போராட்டத்தை கைவிட்டனர். மல்யுத்த கூட்டமைப்பின் அடுத்த தேர்தலில் பிரிஜ் பூஷன் அவரது உறவினர்கள் யாரும் வரமாட்டார்கள் என்று உறுதியளிக்கப்பட்டது. இச்சூழலில் மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக சஞ்சய் சிங் தேர்வு செய்யப்பட்டார். 47இல் 40 ஓட்டு பெற்றார். மல்யுத்த வீரர்கள் ஆதரவு தெரிவித்த அனிதா ஷியோரன் 7 ஓட்டு மட்டும் வாங்கினார். இவர் காமன்வெல்த் போட்டியில் தங்கம் வென்றவர். தலைவராக தேர்வான சஞ்சய் சிங் பிரிஜ் பூஷனின் நெருங்கிய உதவியாளர். ஏற்கனவே கூட்டமைப்பின் நிர்வாக குழுவில் இடம்பெற்றிருந்தவர். 2019இல் தேசிய மல்யுத்த கூட்டமைப்பின் இணை செயலாளராகவும் இருந்தவர். சஞ்சய் தலைவரானதால் மல்யுத்த வீராங்கனைகள் அதிருப்தி அடைந்தனர். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற வீராங்கனை சாக்ஷி மாலிக் பேட்டியளித்தார். பிரிஜ் பூஷனின் உதவியாளர் கூட்டமைப்பின் தலைவரானதால் மல்யுத்தத்திலிருந்து விலகுவதாக அறிவித்தார். மனமுடைந்து அழுத அவர் தமது ஷூவை மேஜை மீது வைத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். तो मैं अपनी कुश्ती को त्यागती हूँ और मैं आज के बाद कभी भी आपको वहाँ नहीं दिखूंगा। तो बस सभी देशवासियों को धन्यवाद जिन्होंने आज तक इतना मेरा सपोर्ट किया और मुझे इस मुकाम तक पहुँचाया। धन्यवाद. முன்னதாக பேசிய சாக்ஷி, பெண் தலைவர் வேண்டுமென்றுதான் கேட்டோம். தலைவர் பெண்ணாக இருந்தால் பாலியல் துன்புறுத்தல் நடக்காது. இதுவரை பெண்களுக்கு பதவியே வழங்கப்படவில்லை. பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 40 நாட்கள் சாலையில் போராடினோம். அங்கேயே தூங்கினோம். நாங்கள் முழு பலத்துடன் போராடிவிட்டோம். இனி புதிதாக வரும் வீராங்கனைகள்தான் போராட வேண்டும் என்றார். மற்றொரு வீராங்கனை வினேஷ் போகட் கூறும்போது, மல்யுத்தத்தின் எதிர்காலம் இருளில் இருப்பது வருத்தமளிக்கிறது. எங்களது துயரத்தை யாரிடம் சொல்வது? எங்களது குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகளுக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புகிறோம் என்றார். किसके सामने जाके हम अपना दुख बताएं। आज आप सबके सामने आए हैं, हम ट्रेनिंग कर रहे हैं, फिर भी हम बैठे हैं यहाँ पे, फिर भी हम लड़ाई लड़ रहे हैं. उम्मीद करें कि वो आस और उम्मीद हम फिर से जगा पाएं. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சஞ்சய் சிங் கூறும்போது, மல்யுத்தத்துக்கு தேசிய முகாம்கள் நடத்த ஏற்பாடு செய்யப்படும். அரசியல் செய்ய விரும்பும் மல்யுத்த வீரர்கள் அரசியல் செய்யலாம். மல்யுத்தம் செய்ய விரும்புபவர்கள் மல்யுத்தம் செய்வார்கள் என்றார்.